வணக்கம் ராதிகா. அதாவது கடந்த 10/8 அதாவது நேற்று இரவு 9 மணிக்கு தருவைக்குளத்திலிருந்து அந்தோனியார் பிச்சை என்பவருக்கு சொந்தமான செவில் வலை படகில் அதாவது 10 நபர்களுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். விசைப்படகில் சென்ற தாளமுத்து நகர் பகுதியைச் சேர்ந்த பனிமேய ராஜா என்பவரை நேற்று இரவு காணாமல் போயுள்ளார். அதாவது நேற்று இரவு 10:30 மணி அளவில் அவர் இந்த படகில் இல்லை என்பதை அறிந்துள்ளார்கள். உடனே பின்னர் விசைப்படகு உரிமையாளருக்கும் கடலோர காவல் நிலையத்திற்கும் தகவல் சொல்லியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தருவைக்குளத்தைச் சேர்ந்த 3 விசைப்படகுகளுடன் மீனவரை தேடும் பணி நடந்து வருகிறது. கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி மீன்பிடி தடைக்காலத்திற்கு பிறகு தொடர்ந்து படகுகளையும் மீனவர்களையும் இழந்து தவிக்கின்ற துயர சம்பவம் அந்த தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் அவ்வப்போது நடந்து வருகின்றது. அதாவது கடந்த 8ஆம் தேதி 8/7/2026 அன்று பவுல் அவர்களின் செவில் வலை விசைப்படகு கடலில் மூழ்கியது. நல்வாய்ப்பாக மீனவர்கள் எல்லாரும் உயிர் தப்பினார்கள். யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லை. ஆனால் படகு முழுவதுமாக கடலில் மூழ்கியது. 20/7/2026 அன்று ஜெயசிங் என்பவரின் செவில் வலை படகு விசைப்படகு கடலில் மூழ்கியது. நல்வாய்ப்பாக மீனவர்கள் உயிர் தப்பினார்கள். இதுபோல 25 அதாவது 5 நாட்கள் கழித்து 25ஆம் தேதி சுந்தர் என்பவரின் செவில் வலை விசைப்படகு தீப்பிடித்து கடலில் மூழ்கியது. நல்வாய்ப்பாக மீனவர்களை மற்றொரு மீன்பிடி படகு காப்பாற்றியதால் எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை. 26ஆம் தேதி கடலில் ஃபைபர் படகில் ஏறி குளிக்க சென்ற 2 சிறுவர்கள் அதாவது பள்ளி மாணவர்கள் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த பள்ளி மாணவர்கள் சடலமாக மீட்கப்பட்டார்கள். 7 பேர் மொத்தம் சென்றார்கள். அதில் 5 பேர் மீட்கப்பட்டார்கள். 2 பேரும் உயிரிழந்த நிலையில் அவர்களை உயிரிழந்த நிலையில் எடுத்தார்கள். 1ஆம் தேதி சுகிர்தன் என்பவரது இருபிரி நாட்டு பிறகு கடலில் மூழ்கியது. நல்வாய்ப்பாக மீனவர்கள் உயிர் தப்பினார்கள். இவைகள் எல்லாமே தருவைக்குளத்தை சேர்ந்த சம்பவம் நேர்ந்த சோகம் என்பதால் அந்த பகுதியே அவர்களே அச்சத்தில் உள்ளார்கள். வெளியூரிலிருந்து மீன்பிடிக்க வரும் எண்ணற்ற மீனவர்களும் விசைப்படகையே நம்பி வருகிறார்கள். அவர்களும் அவ்வப்போது இறந்துவிடும் சூழ்நிலையும் அந்த தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் நடந்து வருகின்றது. இப்படி தொடர்ந்து நடக்கும் தொடர்ந்து நடக்கும் சம்பவங்களால் சக மீனவர்கள் கலக்கத்தில் உள்ளார்கள். இதுபோன்ற நேரங்களில் மீனவர்களை காப்பாற்ற தங்களுக்கு கடல் ஆம்புலன்ஸ் தேவை என்பதுதான் அந்த பகுதி மீனவர்கள் மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மீனவர்கள் அனைவரது கோரிக்கையாக உள்ளது. இது போன்ற நேரங்களில் அதாவது அந்த மீனவர்கள் ஏதாவது கடலில் தவறி விழுந்து விட்டாலோ அல்லது கடலில் ஏதாவது நெஞ்சு வலி ஏற்பட்டு அவர்களுக்கு ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போதோ அவர்களை காப்பாற்றுவதற்கு இந்த கடல் ஆம்புலன்ஸ் என்பது எங்களுக்கு முக்கியமாக தேவையாக உள்ளது. எனவே மீனவர்களுடைய உயிரை துச்சமாக எண்ணாமல் மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வண்ணமாக அதுவும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மீன்வளத்துறை அமைச்சருமாக இருக்கின்ற ஸ்ரீநாத் அவர்கள் இதற்கு குறித்து இந்த வருகிற மானிய கோரிக்கையிலேயே இதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதாகவும் அந்த மீன்பிடி கிராம மக்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது ராதிகா.